இடியாப்பம் வண்டி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலேயே நல்லா சாஃப்டான இடியாப்பமா அது கூட ஊற்றி சாப்பிட்ற தேங்காய் பால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச சுடு தனியாக அது கூட கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மாவை இடியாப்ப அச்சில் போட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு சின்னதாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இட்லி மாதிரி எடுக்க வரும், நமக்கு சாஃப்டாகவும் இடியாப்பம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சாலே போதும், நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் 1 கப் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இது இந்த மிக்ஸி எப்படி இருக்குன்னா, இது ஃபில்டர் மிக்ஸி தான். இது நம்ம பால் தனியாகவும் சக்கை தனியாகவும் கொடுத்துரும். இது நல்லாவே சக்கையை தனியாகவே கொடுத்துச்சு. உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே பாருங்கள். சக்கை தனியாகவும் பால் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நான் பால் தனியாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்தா நமக்கு சூப்பரான இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.